முயலும் சிங்கமும். சிங்கம் ஒரு காட்டு மிருகம். அந்த சிங்கம் தான் காட்டுக்கே ராஜா. அது தாவர உணவு உண்ணக்கூடிய மான், முயல் அந்த மாதிரி சாதுவான மிருகங்கள் எல்லாத்தையும் வேட்டையாடி அதோட மாமிசத்தை உண்ணக்கூடிய ஒரு மாமிச உண்ணி. காட்டில் வாழ்ந்துட்டு இருந்த சிங்கம் ரொம்ப நாளானனால அது ரொம்ப வயசாகி டயர்டாகி வேட்டைக்கு போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போது எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, இனிமேலேருந்து நீங்களே என்னை தேடி வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு உணவாகிற அரசரேன்னு சொல்லி என்ன பண்ணிடணும், எனக்கு நீங்களே உணவாகிடணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனிமல்ஸாக போய், நான் தான் இன்றைக்கி உங்களுக்கு உணவு ராஜா அப்படின்னு சொல்லி மானாக இருக்கட்டும், ஒட்டகச்சிவிங்கியாக இருக்கட்டும், ஒரு மிருகங்களாக போய் அப்படியே ராஜாவுக்கு உணவாயிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு அழகான முயல் குட்டியோட டர்ன் வந்துருச்சு. நான் தான் இன்றைக்கி ராஜாவுக்கு உணவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகமிச்சில், இருங்க நான் உங்களோட சின்னவ தான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முயல் குட்டி நான் போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக போச்சு. போய் ராஜா கிட்ட ரொம்ப டிலே ஆகி ரொம்ப லேட்டான பிறகு போச்சோம். பசியில் துடிச்சிட்டு இருந்த ராஜா, என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்க, நீ தான் இன்றைக்கி எனக்கு உணவா, நான் உன்னை சாப்பிடவா அப்படின்னோடனே, ஐயோ ராஜா, நான் வர்ற வழியில் இன்னொருத்தர் ராஜான்னு சொல்லிட்டு உங்களையே மாதிரி உட்காந்துருந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட இல்லை நான் உங்களுக்கு உணவாகக்கூடாது, இன்றைக்கி எங்கள் ராஜாவுக்கு உணவாகணும்னு தப்பிச்சு வர்றக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுமா. அதை கேட்ட சிங்கராஜா, யாரா அது, வா நானும் பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி வருமா. வந்தால் ஒரு பெரிய பாலடைஞ்ச கிணத்துல கொஞ்சோண்டு தண்ணி இருக்குமா. அந்த தண்ணிக்குள்ளே மேலேருந்து எட்டி பாருங்க ராஜா, உள்ளே இருக்குது அந்த சிங்கராஜா அப்படின்னோடனே இந்த ராஜாவும் மேலேருந்து எட்டி பார்க்குமா. உள்ளே இதோட நிழல் தெரியவும், ஆமாம் உள்ளே தான் இருக்குது அந்த ராஜா அப்படின்னோடனே, நீங்கள் குரல் கொடுங்க, அங்கேருந்து என்ன குரல் கொடுக்கான்னு பார்ப்போம் அப்படின்னோடனே வேகமாக காடே அதிர்ற அளவுக்கு இந்த சிங்கராஜா கர்ஜிக்குமா. உள்ளே எப்போவுமே கிணத்துக்குள்ளேருந்து எதிரொலி வருமா. அந்த கர்ஜனை இதை விட பயங்கரமாக இருக்கிறத கேட்டவும், நான் உன்னை உள்ளே வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மேலேருந்து ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். கிணத்துக்குள்ளே சிங்கராஜா விழுந்ததில் தண்ணீரை விழுந்ததுனால சிங்கராஜா இறந்து போயிருமா. இந்த புத்திசாலி முயல்குட்டி காப்பாற்றப்படுமா. இந்த புத்திசாலி முயல்குட்டி மட்டும் இல்லை, மீதி காட்டில் இருந்த எல்லா பிராணிகளும் காப்பாற்றப்பட்டதுனால காடே மகிழ்ச்சி கோலத்தில் இருக்குமா. இப்படி தான் நமக்கு வர்ற நிறையா வாழ்க்கை சிச்சுவேஷன் நம்மளையே கொல்லக்கூடிய அளவில் ரொம்ப பாதாள குழியாக இருக்கும். ஆனாலும் நம்ம சின்னதாக யோசித்து பெட்டராக முடிவெடுத்தோம் அப்படின்னா அந்த முடிவு நம்மளை எப்போவுமே காப்பாற்றும். ஸோ நிதானம் பிரதானம்.